ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நீம் பயோ என்சைம் பார்க்க போகிறோங்க. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கொசு விரட்டி பார்த்திங்கன்னா, ரொம்ப நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் இது ஏதாவது ஒரு வகையில் நமக்கோ நம்ம உடல்நிலைக்கு சைடு எஃபெக்ட் வரக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம இந்த நீம் பயோ என்சைம் செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இது மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேங்க. இதே கிளாஸில் எல்லாத்தையும் நான் அளந்துக்கிறேன். இதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் நீம், ஒரு கிளாஸ் துளசி, அப்புறம் ஒரு கிளாஸ் திருநீற்று பச்சிலை, ஒரு கிளாஸ் குப்பைமேனி இலை, இது தேவையான பொருட்கள். இப்போது உங்கள் வீட்டில் நிறைய பல்லி தொல்லை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் புதினா கூட எடுத்துக்கலாம். புதினா மணத்துக்கு பல்லி வராதுங்க. அதே கிளாஸில் 10 கிளாஸ் அளவு தண்ணி நான் எடுத்துக்கிறேங்க. இப்போது நான் ஒரு கிளாஸ் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இந்த வேப்பிலை பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய மருத்துவ பயன்கள் கொண்டுள்ளதுங்க. இது ஒரு மிகச்சிறந்த ஆன்டி பாக்டீரியல், பூஞ்சை எதிர்ப்பு தன்மை கொண்டதுங்க. அப்புறம் திருநீற்று பச்சிலையும் ஒரு மிகச்சிறந்த பூச்சி விரட்டிங்க. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வரும்போது பாம்பு வராதுன்னு கூட சொல்லுவாங்க. மற்றும் பூச்சி கடிக்கு, பாம்பு கடிக்கு கூட இது ஒரு முதலுதவி மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா குப்பைமேனி தான். குப்பைமேனி மிகச்சிறந்த கொசு விரட்டிங்க. இந்த பயோ என்சைமை வீட்டில் ஃப்ளோர் கிளீனர், கிச்சன் ஃப்ளோர் கிளீனராக பயன்படுத்திட்டு வரலாம். இப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நிறைய உங்கள் வீட்டில் இருக்கிறதான பல்லி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த பயோ என்சைமை நீங்கள் பயன்படுத்தி வீட்டோட கதவுகளெல்லாம் தொடச்சிட்டு வரும்போது கொசு வர்றது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இந்த கலவையை நாம் மூடி வச்சு 30 நாள் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்படி 30 நாள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது எதுக்குன்னா, உள்ளே இருக்கிற ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம். இதுக்கப்புறம் 60 நாள் இதை அப்படியே மூடி வச்சு விட்டுறோம். 90 நாளுக்கு அப்புறம் இந்த கலவை நமக்கு ரெடி ஆகுது. நாம் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். நிறைய பூச்சி தொல்லையை இந்த மாதிரி நாம் பயன்படுத்திட்டு வர ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. குழந்தைங்க குளிக்கிற தண்ணியில் ஒரு மூடி பயோ என்சைமை கலந்து அவங்கள குளிக்க வைக்கலாம். நீங்கள் இப்படி குளிக்க வைக்கும்போது அவங்களுக்கு இதில் இருக்கிற எண்ணில்லா நன்மைகள் கிடைக்கும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உங்களுக்கு நல்ல வாசனையாக வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இது கூட ஜவ்வாது கலந்துக்கலாங்க. ஒன்ஸ் இது ரெடியானதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு பாட்டில் பன்னீர் சேர்த்து ஃப்ளோர் கிளீனராக பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல வாசனை கொடுக்குங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்.